என்னுடைய உறவினர் ஒருவர் உண்டு. அவங்க இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவனுடைய கணவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எந்த கூட்டத்துக்கும் சர்ச்சுக்கு எதுக்கும் விட மாட்டாங்க. டிவியில் கூட கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்தா கோபம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்போவாவது அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அவங்க பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது அப்போ சொல்லுவாங்க, ஐயா நான் எங்கேயும் போக முடியாது, எந்த சர்ச்சுக்கும் போக முடியாது, எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கும் போக முடியாது. எனக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். அவரை விட்டு என்னால் விலக முடியாது. வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு அடிமை மாதிரி, அப்படி கைதி மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, கிறிஸ்தவ நிகழ்ச்சி போட்டு கேட்டு அதுலயாவது ஆண்டவுடைய ஆறுதலை பெறலான்னு அதுக்கும் வழியில் விட மாட்டார். ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ஒரு பைபிள் எப்போ அவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பைபிளை ஒளிச்சு பத்திரமா வீட்டில் வச்சிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்தில் அவருடைய கணவர் தூங்கி ஓய்வு எடுக்கும் போது அந்த பைபிள் எடுத்து படிக்கட்டில் உட்கார்ந்து வாசிப்பான். அந்த ஒரே ஒன்று தான் அவங்களுக்கு அந்த கர்த்தருடைய வசனம், அந்த களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய வேத வசனம், அதை வாசிப்பாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அவங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்ததில்லை, இவ்வளோ டீப்பான பிரசங்கம் கேட்டதில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சில கூட்டங்களுக்கு இங்கே வந்து ஆண்டவரை பற்றி நான் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வளர்றதுக்கு எந்த சான்ஸுமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் இந்த வேத புஸ்தகம் தான் ஐயா. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த பைபிள் எடுத்து வாசித்தா அதுக்குள்ள இருந்து யாரோ என்கிட்ட பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த வசனத்துக்குள்ள இருந்து யாரோ என்கிட்ட பேசுறாங்க. அந்த வசனம் அப்படி என்கிட்ட பேசுது, நான் வாசிக்கிறதில்ல, அந்த வசனம் அப்படி எனக்குள்ள பேசுது. அந்த வசனத்துக்குள்ள இருந்து யாரோ பேசுறாங்க. ஆண்டவர் என்கிட்ட அந்த வசனத்துக்குள்ள இருந்து பேசுறது எனக்கு நல்லா தெரியுது. அப்ப அந்த ஒரு கைதியை போல வீட்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, கர்த்தருடைய வசனம், களங்கமில்லாத ஞான பால். அந்த பாலை கொண்டு கர்த்தர் அவளை தேற்றுகிறார். அவன் சொல்றாங்க, அந்த வசனம் அப்படியே பேசுது, அதுக்குள்ள இருந்து யாரோ என்கிட்ட பேசுறாங்க, டைரக்டா பேசு, நான் வாசிக்கிறதில்ல, அது பேசுது அந்த வசனம். அந்த அனுபவத்தை சொன்னாங்க.